ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து லைவ்லேயும் சரி கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏதாச்சும் குட் நியூஸ் இருக்கான்னு. அந்த குட் நியூஸ் வந்து இன்றைக்கி எனக்கும் இருக்கணும்னு சொல்லி நான் வந்து கிட்டு வாங்கிட்டு வந்தேன். மெடிக்கல் இங்கே பக்கம் தான் இருக்குது. ஸோ நானும் என்னோடய அண்ணி பொண்ணும் போய் கிட்டு வாங்கிட்டு வந்தோம். இது மாமாவுக்கு தெரியாது. மாமா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் குட் நியூஸ் வந்து அங்கே கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ மாமா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு காட்டுறேன். பாருங்க, மாமா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கம் மாமாக்கு இன்னும் மாமா எந்திரிக்கலை, தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு மாமாட்ட கொண்டு வந்து காட்டலாம். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த இது பார்த்திங்கன்னா எனக்கு டபுள் கோடு வந்திருக்கு. ரொம்பவும் ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டபுள் கோடு எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. இது வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனக்குமே இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ நான் எப்போ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணப்போ 40 டேஸில் எடுக்கிற இந்த வீடியோவை இனி வந்து அப்லோடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 மந்த்து கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்லோடு பண்ணுவேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உடனே வந்து வீடியோ வந்து அப்லோடு பண்ணக்கூடாது. 3 மந்த் இல்லாமல் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லுவாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. 3 மந்த்து பின்ன வந்து நீ வீடியோ எல்லாத்துக்கிட்டையும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்ட சொல்லு, பட் இப்போ யார்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லி டாக்டரும் சொல்லியிருந்தாங்க, வீட்லேயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சொல்லலை. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்துக்கு பின்ன தான் 3 மந்த் ஸ்டார்டிங் 3 மந்த் ஆகும்போது அந்த வீடியோ நாங்கள் அப்லோடு பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் எனக்கு ரொம்பவும் ஹாப்பி. ஏன்னா வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது என்ன பண்ணணும், எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் எனக்குமே இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டுன்னே சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் மாமாட்ட தான் காட்ட முடியல. ஏன்னா அவர் வந்து சர்ச்சுக்கு டைம் ஆகிடுச்சு. அவர் தூங்கிட்டு இருந்தார். அவர் எழுப்புனேன். பட் வந்து அதுக்குள்ளே வந்து அவர் எந்திரிச்ச உடனே அம்மா வந்து கிளம்ப சொல்லிட்டாங்கனால அவங்க வந்து சர்ச்சுக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி தான் அவங்க வருவாங்க. இனி வந்ததுக்கு பின்ன நான் அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து நான் அப்லோடு பண்ணுறேன், அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பட் எனக்கு இது ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் இதை பார்த்துருப்பீங்க. டபுள் கோட் வந்திருக்கு பார்த்தீங்களா? எனக்கு வந்து ரொம்பவும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். என்னால் வந்து சொல்லவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாமா வந்துட்டாங்க, எனக்கு கிட்டக்க காட்டலாம். ஏன் வா உட்காரு. தேவை கொண்டு என்னாச்சு? ஸ்மெல்லு என்னாச்சு? டயர்டா? டயர்ட்ல சும்மா இருக்கு. தலைவலியா இருக்கு. கண்ணு மூடு. கண்ணை மூடணுமா? எதுக்கு? சும்மா கண்ணு மூடு. ஏய், கண்ணு மூடு. ஏன் என்னாச்சு? கண்ணு மூடுச்சு. கண்ணு மூடு. கண்ணு மூடு. கண்மூடி பார்த்தாலோ அப்போ கண்ணு மூடு. நான் ஒன்று காட்டுறேன். கண்ணு மூடு. காசு தாசி. ஆமா, காசு. கண்ணு மூடு. கண்ணு மூடு. நான் ஒன்று காட்டணும்.
மோதிரம் ஏதாவது வாங்கியிருக்கியா? கண்ணு நான் ஒன்று காட்டுறேன். கண்ணை மூடு காட்டுறேன். கண்ணை மூடு மாமா. ஒரு விஷயம் ஓர கண்ணெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓரம் பண்ணா அப்படி இல்லை பின்ன மத்தியா கண்ணை மூடிட்டியா? இப்போ கண்ணை தர கிட்டி செக் பண்ணியா? எப்போ? காலையில செக் பண்ணேன். உன்கிட்ட காட்டு நினைச்சேன். அதுக்குள்ள நீ கோயில் போயிட்ட. அப்படியா? டபுள் கோட் நல்ல ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இப்ப காலையில சொல்லாத தானே. நீ அதுக்குள்ள போயிட்டில கோயிலுக்கு. எப்போ செக் பண்ண? நான் உன்னை எழுப்பி அதுக்குள்ள அம்மா கூப்பிட்டாங்க சொல்லிட்டு நீ எப்போ செக் பண்ண? காலையில. டிசின்லாம் இருக்கு. டபுள் கோட் வந்துச்சுன்னா தெரியும்ல உனக்கு. டபுள் கோட் வரணும். அப்ப பாப்பா இருக்கா? 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 பாப்பா இருக்கா? இருக்கா? பாப்பா இருக்கா? உண்மையாவா? என்னோடது இது. இதுக்கு முன்னாடி எடுத்தியா? இது எடுத்தானா அது கோடு சரியா வரல. காலையில எப்ப எடுத்த? நீ தூங்கிட்டு இருந்தல அப்போ. மாமா என்ன பண்ற? யோசிச்சுட்டு இருக்கேன். நான் காலையில தான் கேட்டேன் கடவுளை, நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நல்ல காரியம் நடக்கும், நமக்கும் சில நல்ல காரியம் நடக்கணுமேனு தூரமாக கேட்டேன். ஆனால் இவ்வளோ பக்கமாக கொண்டு கையில் கொடுத்துட்டேன். காலையிலே வந்து காட்டணும்னு நினச்சதுக்கு நீ கோயில் போயிட்டேன். காட்டியிருந்துருக்கலாம். எப்படின்னா நான் அதே வச்சு கேட்டிருந்துருப்பேன். இல்லை இந்த மாதிரி வந்துச்சு தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன் நான். என்னது அங்க பாரு. என்னது? வீடியோ ஓடிட்டு இருக்கு. கேமரா மொபைல கொண்டு அங்க வச்சிருக்க. அது இப்படி ஐயே லைவா? லைவ் ஏதாவது போட்டியா? வீடியோ சொல்லப்படாத நேரமே. ஐயோ தெரியாம தான் மாமா எடுக்கணும். உன்னோட ரியாக்ஷன் பார்க்கணும். அங்க என்கிட்ட ரியாக்ஷன் ஹாப்பியா இருக்கா? எனக்கு தெரியல இப்படி இருக்கு உனக்கு இந்த மூமெண்ட். இவ்வளோ அதான் அடிக்கடி நீ சொல்லுவல, மாமா பாப்பா வந்தா நீ இப்போ அப்பாவை பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்க, உனக்கு பாப்பா வந்தா ஓ பாப்பா ஒன்று பாப்பான்னு கூப்பிடுன்னு. நான் அதை தான் யோசித்தேன். ஐயோ என்னைய மாதிரி இருப்பானா உன்னைய மாதிரி இருப்பானோ? சரி, ஆனால் வீடியோ எல்லாம் எடுத்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, இதை பார்ப்பாங்க. கேட்டாங்கல்ல நிறைய பேர் விசேஷம் இருக்கான்னு. நம்மளும் எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? கஷ்டப்படுவாங்கள்ல, அவங்களுக்காக நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். சரியா? நீ அப்பா ஆக போற. அன்பான மகள் வந்தான். எப்படி ஃபீல் பண்ணுற மாமா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 33 டேஸில் வந்து நான் செக் பண்ணேன். இந்த கிட்டு வாங்கி 33 டேஸில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்கள் எப்படி கோடு காட்டுதுன்னு பார்த்தீங்களா? இது வந்து எனக்கு டார்க்காக காட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலி சொல்ல போனால் லைட்டாக தான் காட்டுச்சு. ஒரு கோடு மட்டும்தான் காட்டுச்சு, ஒரு கோடு வந்து காட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் 33 டேஸில்.
லைட்டாக தான் கோடு காட்டுச்சு, அதுவுமே வந்து சரியாக காட்டவே இல்லை. அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 35 டேஸில் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா கோடு காட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பின்ன வந்து பார்த்தீங்கன்னா 37 டேஸில் வந்து நான் செக் பண்ணேன். 37 டேஸில் செக் பண்ணும்போது இப்படி காட்டுச்சு. ஆனால் வந்து இது 2 கோடுமே வந்து பார்த்திங்கன்னா டார்க்காகவே இல்லை. பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? 2 கோடுமே டார்க்காக கிடையாது, லைட்டாக தான் இருந்துச்சு. 2 கோடுமே லைட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இதையும் நான் வந்துட்டு விட்டுட்டேன். அதுக்கு பின்ன வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 40 டேஸில் வந்து நான் செக் பண்ண கிட்டு. 42 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கிட்டு வாங்கி செக் பண்ணேன். நான் வீட்டையே வாங்கி செக் பண்ணேன். வீட்டில் வந்து செக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி டார்க்காக தான் கோடு வந்துச்சு. அதுக்கு பின்ன தான் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி ஒரு கிட்டு கொடுத்தாங்க. அங்கேயே கிட்டு கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிட்டு. இது ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் செக் பண்ண கிட்டு. இப்போ இத்தனை கிட்டு நான் எதுக்காக இப்படி காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து 33, 34, சில பேர்த்துக்கு 42 டேஸில் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 42 டேஸ்லேயே வந்து இப்படி தான் கோடு காட்டுது. பார்த்திங்கன்னா அவ்வளோ டார்க்காக காட்டலை ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக தான் காட்டுது. 42 டேஸில் இப்படி தான் காட்டும் சில பேர்த்துக்கு. டாக்டரே சொன்னாங்க, சில பேர்த்தோட ஹெல்த்தை பொறுத்து அவங்களுக்கு வந்து 45 டேஸில் தெரியலாம், 40 டேஸில் தெரியலாம், சில பேர்த்துக்கு 35 டேஸ்லேயே வந்து இந்த மாதிரி கோடு காட்டுமா. அதனால் அவங்க ஹெல்த்தை பொறுத்து தான். பட் வந்து நம்ம ஒரு டைம் பீரியட் ஆகலை, பீரியட் தள்ளி போயிருக்குன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 50 டேஸ்னாச்சும் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதில் தெரியாட்டி கூட நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது கன்ஃபார்ம் பிளட் டெஸ்ட்டில் தெரியுமா இந்த மாதிரி நம்ம கன்சீவாக இருக்கோமா இல்லைன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட்டில் தெரியும். அதனால் வந்து யாருமே வந்துட்டு முன்னாடியே செக் பண்ணி சில பேர்த்துக்கு தெரியலை, அப்புறம் வந்து லைட்டாக தான் கூட வந்திருக்குன்னா பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பின்ன 3 மந்த்து கழித்து நான் ஹாஸ்பிட்டல் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. 3 மந்த்து கழித்து ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கேன் பண்ண கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து நான் ஸ்கேன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பாருங்கள், நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தோம். அப்போ வந்து குழந்தையோட ஹார்ட் பீட்டு இது எல்லாமே வந்து நான் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்போர்ட். 3 மந்த்து பாருங்கள், இது வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு. பேபி வந்து இருக்கா அந்த மாதிரி இதெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்க்கு, இது வந்து ஹார்ட் பீட் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் பீட் நல்லா இருக்க குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய பேபியோட ஹார்ட் பீட் கேட்கும்போது என்னாலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்பவும். ஏன்னா ஃபஸ்ட்டு தன்னோட குழந்தையோட ஹார்ட் பீட்டை எந்த ஒரு அம்மாவும் கேட்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு டெஸ்ட்டு. தைராய்டு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தைராய்டு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தைராய்டு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த பின்ன கவர்மெண்ட்டில் வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு எல்லாமே எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஹைட்டு, வெயிட்டு, அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா நான் கன்சீவாக இருக்கேனா இல்லைன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ், அந்த மாதிரி ஹெச்பி லெவலு எல்லாமே எழுதி கொடுத்தாங்க. என்னோடய பிளட் குரூப் முதல் கொண்டு எல்லாமே எழுதியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. இது எனக்கு அவ்வளோ சரியாக தெரியலை. ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் எனக்கு சரியாக தெரிஞ்சிச்சு, மற்ற எதுவுமே சரியாக தெரியல. அப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அவருக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா அவர் ஹெல்த்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எடுத்தாங்க, எனக்குமே எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து டிடி இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா டிடி இன்ஜெக்ஷன் பண்ணாங்க எனக்கு. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு ஃபீவர் வரும், கண்டிப்பானா சில ஹெல்த்துக்கு ஃபீவர் வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு ஃபீவர் வந்துச்சு. அப்புறம் வந்து நான் கொஞ்சமாக ½ டேப்லெட் வந்து நான் ஃபீவர் டேப்லெட் சாப்பிட்டேன். அதுக்கு பின்ன நார்மல் ஆயிடுச்சு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் கை வலி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கை ரொம்பவே பெயினாக இருந்துச்சு. அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த கிட்டு கொடுப்பாங்க தெரியுங்களா, அதில் வந்துட்டு இந்த பேரிச்சம்பழம், அப்புறம் வந்து சத்து டானிக்கெல்லாம் இருக்கும் தெரியுங்களா, அது கொடுப்பாங்களாம்மா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்துட்டு ஜனவரி மந்த் வர சொல்லியிருக்காங்க. நாங்கள் போகணும், கண்டிப்பாக போகணும். அதுக்கு முன்னாடியே போனாலும் பிரச்சனை இல்லை தான் சொன்னாங்க. மாமாவுக்கு ஒர்க்கு ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ஜிஹெச் போகணும். அதுக்கு பின்ன ப்ரைவேட்லேயும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைவேட்டில் வந்து ஜனவரி மந்த் வர சொல்லியிருக்காங்க, மறுபடியும் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்கேன் வந்து உங்களுக்கு தெரியும்ல
4th மந்த் அந்த மாதிரி ஸ்கேனிங் இருக்குல்ல, அதுக்காக வர சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் போகணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குட் நியூஸ், நீங்கள் கேட்ட குட் நியூஸ். இது வந்து இப்போ எடுக்கிற வீடியோ. இதுக்கு அந்த பழைய வீடியோவும் புது வீடியோ ரெண்டுமே சேர்த்து தான் நான் இதில் அப்லோடு பண்ணுவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த குட் நியூஸ். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம், லைவில் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. பட் வந்து வீட்டில் பெரியவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும்ல. அப்போ பெரியவங்க சொன்னாங்க 3 மந்த்து பின்ன தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லாமல் இருந்தோம். பட் அதுக்கு ரொம்பவே சாரி கேட்டுக்கிறோம். அதே மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்க எல்லா அக்காங்களுக்கும் அம்மாங்களுக்கும் அதே மாதிரி உங்களுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா கண்டிப்பாக பேபி இல்லாமல் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். நீங்களும் குட் நியூஸ் நம்ம கமெண்டில் சொல்லுவீங்க. சீக்கிரமாகவே அந்த குட் நியூஸ்க்காக நானும் வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம், அண்ணா எங்கன்னு கேட்கலாம். அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிருக்காரு. அவருக்கு சண்டே கூட கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடையாது, ஒர்க்குனால வெளியே போயிட்டாரு. இனி வந்துட்டு ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வருவாங்க. அவர் கூட வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்டு எனக்கு டைம் செட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். உங்களோட எல்லா கமெண்ட்டுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.